வணக்கம். நான் ஆர்.கே. செல்வமணி பேசுகிறேங்க. இன்று மறைந்த மனிதரில் புனிதர் எங்களுடைய கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கி மத்திய அரசு பெருமை கொள்கின்றது. என்னை போன்ற நூற்றுக்கணக்கான இயக்குநர்களை, தயாரிப்பாளர்களை உருவாக்கி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை வாழ வைத்த எங்களுடைய கேப்டன் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்குவது உண்மையிலேயே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. அவர் வாழும் காலத்தில் இல்லை என்றாலும் அவர் மறைந்த பிறகும் அவர் நினைவை அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய நெஞ்சங்களில் இருக்குமாறு செய்த மத்திய அரசுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. சண்முக பாண்டியனோ விஜய பிரபாகரனோ அவருடைய தாயார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ எவ்வளவு மகிழ்ச்சி கொள்வார்களோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சி எங்களுக்கு அவருடைய நினைவுகள் எங்கள் நெஞ்சங்களில் வாழ்கின்ற போது தமிழக மக்கள் மட்டுமல்லாது இந்திய மக்கள் அனைவருக்கும் தெரிகின்ற விதமாக பத்மபூஷன் விருது வழங்கியிருப்பது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். கோடிக்கணக்கான தொண்டர்களை உருவாக்கி இளைஞர்களை, பெண்களை நல்வழிப்படுத்தி ஒரு நல்ல தமிழகத்தை உருவாக்க நினைத்த அவருக்கு பத்மபூஷன் விருது கிடைப்பது ஒரு பெரிய விஷயமல்ல. ஆனாலும் அதை நினைவில் கொண்டு அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கியிருப்பது உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சி தருகின்றது. இன்னும் பல நூறு ஆண்டுகள் திரு விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் என்றோ, பத்மபூஷன் என்றோ, புரட்சி கலைஞர் என்றோ, மனிதரில் புனிதர் என்றோ பலவாறு எங்களுடைய தமிழக மக்கத்தில் எப்போதும் மக்கள் நெஞ்சங்கள் நிலைத்திருப்பார். அவருக்கு விருது வழங்கிய மத்திய அரசுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க திரு விஜயகாந்த் அவர்களின் புகழ். என்றும் அவர் எங்கள் நெஞ்சங்களில் வாழ்ந்திருப்பாராக. நன்றி.